PQRS அப்பியரிங் டெஸ்ட் ஒரு டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆகிருக்காங்க. P ஸ்கோர் மோர் தென் மார்க் Q அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. P வந்து Qவோட அதிகமான மார்க்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒன்று நீங்கள் எஸ்ன்னு சொல்லணும், இல்லைன்னா என்ன சொல்லணும், நோன்னு சொல்லணும். சரி, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரி, இதில் ஸ்டேட்மெண்ட் 1, த சம் ஆஃப் மார்க் அப்படின்னு போய் P அண்ட் Q, P ப்ளஸ் Q ஈக்குவல் டு சம் ஆஃப் மார்க் R அண்ட் S. இதை வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியுமா? இந்த ரெண்டு தான் கம்பேர் பண்ணணும். இவன் இதை கொடுத்துருக்கான், இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ணதுக்கு இல்லை. த சம் ஆஃப் மார்க் அப்படின்னு போய் P அண்ட் S, P ப்ளஸ் S மோர் தேன் Q ப்ளஸ் R அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல் இதில் P அண்ட் Q வந்து கொடுத்துருக்கான் ஈக்குவல் டு R அண்ட் Sன்னு சொல்லிட்டு, ரெண்டாவதில் P ப்ளஸ் எஸ்ஸு மோர் தென் Q ப்ளஸ் Rன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கான்செப்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இதை நான் எப்படி ட்ரை பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்னால் தனியாக என்னால் பண்ண முடியல. சரி, சும்மா ஒரு வேல்யூ வச்சு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு வேல்யூ வச்சு பார்த்தா ஒரு 5 போட்டேன், ஒரு 7 போட்டேன், இங்கே ஒரு 8 போட்டேன், ஒரு 4 போட்டேன். ஸோ 12 ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ இதில் 5 7 இங்கே போயிடுச்சு, 8 இங்கே வந்துடுச்சு, 4 வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தா இது 11, இது வந்து என்னாச்சு 10 13. இப்போ பார்த்தா P லெஸ் தென் Q அப்படிங்கிறது இருக்குது. இது ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இதே இது நான் வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதை வந்து நான் வந்து ஆன்சரை மாற்றி போடுறேன். P 7ஆகவும் Q 5ஆகவும் இங்கே 4 8 இப்படி வச்சா இப்போ என்ன ஆகுது? இப்போ 12 தான் வந்திருக்கு. இப்போ Q அங்கே போட்டோம், அப்போ 7 ப்ளஸ் 8, அங்கே 4 ப்ளஸ் 5, அப்போ இங்கே 9 தான் இருக்குது, இங்கே வச்சு 15. இதுவும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு தான். இந்த இடத்துல எனக்கு P கிரேட்டர் தென் Qன்னு வருது. ஸோ லெஸ் தென் Q வருது, கிரேட்டர் தென் Q வருது. ஸோ எஸ்ங்கிற பதில் வருது, நோங்கிற பதில் வருது. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு பதில் வரல. ஸோ தட் ஆன்சர் D. இந்த மாதிரி தான் நான் சால்வ் பண்ணேன். எனக்கு இது பெட்டராக இருந்துச்சு. இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா, இதை தனியாக கொண்டு வந்து இதையும் தனியாக கொண்டு வந்து 2 ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு நம்பர் அசியூம் பண்ணி பண்ணுறது எனக்கு வந்து ஈஸியாகவே இருக்குது. ஓகே.